கோர்ட்டுக்கு போகணும், டைம் ஆகுது. எவனாவது இழிச்சு வாங்க கிடைச்சா தொத்தின்னு போகலான்னு பார்க்குறேன். இன்னைக்குன்னு பார்த்து எந்த இழிச்சு வாங்க கிடைக்க மாட்டேன்றானே. ஆஹா, பலராம் கிடைச்சிட்டான். இப்போதான் பலம் கிடைச்ச மாதிரி இருக்கு. கிளம்புறச்ச வாசல்ல நிக்கிறது, பூனைய மடியில கட்டின்னு சகுனம் பார்த்த மாதிரி தான். வர்றது வழியிலையா நிக்க போறதும் பா, நமக்கு வாசல்லே நிக்கிறது. பலராம், ஆண்டவனா பார்த்து அனுப்பி வச்ச மாதிரி கண்ணெதிர்க்கு வந்து நிக்கிறியே. உங்களுக்கு அப்படி நேக்கு சைத்தானா பார்த்து அனுப்பி வச்ச மாதிரி வந்து நிக்கிறேன். என்னடா மரியாதை எல்லாம் பேசுற? நான் உன் மாமா, வயசுல பெரியவன், மரியாதையா பேசணும் என்கிட்டலாம். நேக்கு தெரிஞ்சு நீங்க பெரியவாளா நடந்துட்டதே கிடையாது. வாஸ்தவம் தான். பெரியவாளா நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சாதான் பெரியவாளா நடந்துக்க முடியும். இப்ப வெட்டி பேச்சு எதுக்கு? இங்க பாரு, வெளியே போகும்போது எங்க போறேன்னு கேட்க கூடாதும்பா. நான் நீ எங்க போறேன்னு கேட்கல, ஆனா நான் கோர்ட்டுக்கு போகணும். நீ எங்க போனாலும் என்ன கோர்ட்ல டிராப் பண்ணிட்டு போ. கோர்ட்டு சைதாப்பேட்டையில இருக்கு, நான் அண்ணா நகருக்கு போறேன். அதனால என்ன? பச்சை பச்சை பச்சையா மணி அடிக்கிறது, அதுவும் ஆமோதிக்கிறது. அது ஆமோதிக்கிறதோ இல்லையோ, நீங்க தாமதிக்காம போய் சேருங்க. என்ன பண்றது? இது ஏன் நம்ம நம்பருக்கு கால் பண்றது? அந்த மீட்டர் இல்லாத ஆட்டோக்காரனுக்கு நம்ம மீட்டர் போட வேண்டியதுதான். ஜானு. என்னடா பலராம்? நோக்கு போன். ஹலோ. கண்ட ஆளுக்கெல்லாம் என் நம்பரை கொடுத்து என் கழுத்து அறுக்கிற. என்னடா இது? கண்டவங்கன்ற கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசு. அவரு இந்த ஆத்து மாப்பிள்ளைங்க, மறந்துடாத. ஆமாண்டா, அத்தையும் பேர் அந்த மாதிரிலாம் நக்கல் அடிக்க கூடாது. ஹலோ. ஹலோ. சொல்லுங்க டியர், நான் உங்க ஜானு பேசுறேன். நான் தான் உன் ஆம்படியம் பேசுறேன். நன்னா இருக்கேலண்ணா? என்னண்ணா குரல் கம்மருது? ஜலதோஷம் பிடிச்சிடுதா? லைட்டா. அது வேற ஒண்ணும் இல்ல டியர், சடனா கிளைமேட் சேஞ்ச். முந்தா நாள் உதய்பூர், ஜெய்ப்பூர் செம ஹாட், இன்னைக்கு காஷ்மீர் செம கூல். அதான். காஷ்மீர்ல இருக்கே? ஆமா, உமர் அப்துல்லா இருக்காரு. உமர் அப்துல்லாவா? அது யாரு? அடி அஷட, உமர் அப்துல்லா தெரியாதா? அவர்தான் காஷ்மீர் முதலமைச்சர். முதலமைச்சரா? ஏ பலராமா, கேட்டியாடா? உன் அத்தின் பேர் காஷ்மீர்ல சிஎம்மோட கெஸ்டா தங்கி இருக்காராம். யாரு? ஓ ஆத்துக்காரா? காஷ்மீர்லயா? கபாலீஸ்வரர் கோயில்ல சுண்டல் வாங்கி தின்னு இருப்பார். டே பல்ராமா, அத்தையும் பேர் அந்த மாதிரிலாம் தப்பா பேசக்கூடாது. அவரு சுண்டல் வாங்க நின்று இருக்க மாட்டார், புளியோதரை வாங்க வேணா நின்று இருப்பார். நீ அவனோட சேர்ந்துட்டியாடி? உங்க ரெண்டு பேருக்கு அவரை ஏளனா பண்ணலினா தூக்கம் வராதே. பேசு பேசு. நீங்க சொல்லுங்க அண்ணா. ஏன்னா என்னையும் மஞ்சு அஷன் போயிருக்கலாம்ல. அடி அஷடே, இது அபிஷியல் டூர். செகண்ட் ஹனிமூன் நினைச்சியா? டி போங்கண்ணா. வெக்கப்படுறியா? இருக்காதா பின்ன. சரி, வர்ற வழியில டெல்லி, ஆக்ரா, மும்பை எல்லாம் போயிட்டு வரதா பிளான். நோக்கும் மஞ்சுக்கும் ஏதாவது வாங்கிட்டு வரதுன்னா சொல்லு. எதுக்கா நான் வீண் செலவு? என்னைக்கடி கை காசு செலவு பண்ணிருக்கேன். 50C ப்ராஃபிட் வர 500C பிசினஸ் டீலிங் விஷயமா வந்திருக்கேன். காம்ப்ளிமெண்ட்ஸ் அள்ளிட மாட்டேன். என்ன ஏதோ 50C 500C சொல்றேன்? நேக்கு 12C 25C மட்டும் தான் தெரியும். அது என்ன 50C? அடி அஷடே, இது கூட தெரியாது. 50C 500Cனா 50 கோடி 500 கோடின்னு அர்த்தம். 50 கோடி 500 கோடியா? கேட்டியா பலராம்? உன் அத்தின் பேர் 50 கோடி 500 கோடி டீல் பண்ணிட்டு இருக்கார். அது அவரோட டீலா இருக்காதுக்கா, அவரோட ஃபீலா இருக்கும். ஒழுங்கா கேளு. சீ பொடி. 50 கோடி 500 கோடியா? அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் தெரு கோடி தான். நோக்கு பொறாம. சாரதி வீடு கட்டியிருக்கான், என்ன பண்ணலாம் சார்? ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக கிஃப்ட் கொடுக்கறத விட எல்லாரும் சேர்ந்து ஏதாவது பண்ணலாமே சார்? எனக்கு ஒரு ஐடியா தோன்றது. என்ன ஐடியா சார்? ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சாரதி வீடு கட்டி முடிச்சிருக்காரு. ஏதாவது பொருளா பிரசன்ட் பண்றதுக்கு பதிலா எல்லாரும் கொஞ்சம் பணத்தை போட்டு ஒரு அமௌண்டா கொடுத்துட்டா இந்த ஸ்டேஜில் சாரதிக்கு பெரிய ஹெல்ப்பா இருக்கும். என்ன சொல்றேன்? வெரி குட் ஐடியா சார். இன்னைக்கு எல்லா அமௌண்ட்டையும் கலெக்ட் பண்ணிடலாம் சார். ஓகே, அப்படியே பண்ணிடுவோம். ஓகே சார், தேங்க்யூ சார். வெல்கம். என்ன ராஜன்? கேள்விப்பட்டேன், எல்லாம் உன் ஐடியா தானே? ஏன் உனக்கு பிடிக்கலையா? பணமாக கொடுத்தா உனக்கு உதவியாக இருக்கும்னு நினச்சேன். உதவியா? பெரிய உதவியாக இருக்குன்னு சொல்லு. அதாவது எப்படி இருந்தாலும் மொய்க்கு மொய் திரும்பி தான் செய்ய போகிறோம். இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஏன் ராஜன், இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி இருக்கலான் இருக்க? இப்படியே இருக்கிறதுன்னா? அதான் வாடகை வீட்டிலே இருக்கிறியே. வாடகை கொடுக்க முடிகிற வரைக்கும். அதுக்கப்புறம் நாமே நினைச்சாலும் ஹவுஸ் ஓனர் விட மாட்டாரே. நான் அதை கேட்கல. நீ எப்ப சொந்த வீடு கட்ட போற? நானா?
வீடா? ஏன் நீ வீடு கட்டக்கூடாதா? முதல் அடியாவே எடுத்து வைக்க யோசிச்சா அப்புறம் ஆயுசுக்கும் அங்கேயே தான் நின்றுட்டு இருக்கணும். அதுக்கில்ல சாரதி, வீடு கட்டுறதுன்னா அதுக்கு நிறைய பணம் தேவைப்படும். ஆமா, நிறைய பணம் தேவைப்படும். யார் இல்லைன்னா சொந்தமா நிலம் இருக்கு, எல்லா பேங்க்லயும் ஹவுசிங் லோன் தர்றாங்க. தைரியமா லோன் அப்ளை பண்ணிடு, பூமி பூஜை போடு, அதுவா நடக்கும். வீடு கட்டுறதுக்கும் கல்யாணம் பண்றதுக்கும் கேட்ட இடத்துல எல்லாம் கேட்ட தொகை கிடைக்கலனாலும் முடிஞ்சதை கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். டாக்டர், எஸ் கம் இன். உட்காருங்க பரத். டாக்டர், நான் குழந்தை சேர்த்த பேஷண்ட்டுக்கு தான் இப்போ நினைவு வந்துச்சுங்களாமே. அவங்க யார் என்னங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சிங்களா? அவங்க சொந்தக்காரங்களை தகவல் சொல்லி அமிச்சிங்களா? அங்கே தான் பரத் ஒரு சின்ன சிக்கல். என்ன டாக்டர்? அவங்களுக்கு கான்சியஸ் வந்தது என்னமோ உண்மைதான். ஆனால் இப்போ அவங்களுக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு. அவங்க யாருன்னே இப்போ அவங்களுக்கு தெரியல. இனிமேலும் நாம தாமதிக்க வேண்டாம். பேப்பர்லையும் டிவிலையும் ஆடு கொடுக்கறது நல்லதுன்னு தோணுது. வேணாம் டாக்டர், அந்த பொண்ணோட வாழ்க்கையில என்ன பிரச்சனையோ என்னவோ, நாம் அவசரப்பட்டு விளம்பரம்லாம் கொடுக்க வேணாம். அப்போ பில்லு நான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணேன் டாக்டர். ஓகே பரத். டாக்டர், நான் உங்களை பார்க்கலாமா? ஓ எஸ், தாராளமா வாங்க. வாங்க பரத். மேடம், டாக்டர், இவர் தான் உங்களை அட்மிட் பண்ணாரு. டாக்டர், 3 நம்பர் வார்டுல இருக்கிற பேஷண்ட்டுக்கு சீரியஸா இருக்கு. நீங்க பேசிட்டு இருங்க, நான் வரேன். ஏங்க நீங்க அழாதீங்க, இது பாருங்க, எமோஷன் ஆகாதீங்க. கடவுள் மனுஷ ரூபாயான்னு சொல்லுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க தான் என் கடவுள். ஐயோ, நீங்க பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க. இல்லைங்க, ரோட்ல ஆக்சிடென்ட் நடந்த இடத்துலயே என் உயிர் போயிருக்கலாம். இப்ப என்னோட இந்த பிறவிக்கு நீங்க தானே காரணம். இது நீங்க கொடுத்தது தானே. அப்ப நீங்க தான் என் கடவுள். அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. ஒரு மனுஷன் சக மனுஷனுக்கு செய்யக்கூடிய சாதாரணமான உதவி தாங்க நான் செஞ்சேன். நீங்க அழாதீங்க, இது பாருங்க, நீங்க எமோஷன் ஆகாதீங்க. நீங்க இன்னும் 2 நாள்ல டிஸ்சார்ஜ் ஆகலான்னு டாக்டர் சொல்லிட்டாரு. சரிங்க, ஆனா நான் யாரு, என் பேரு என்ன? ஒருவேளை நான் ஒரு அனாதையா? ஐயோ, இது பாருங்க, நீங்க முதல்ல பதட்டப்படாம அமைதியா இருங்க. இந்த உலகத்துல யாருமே அனாதை கிடையாதுங்க. கடவுள் இவ்வளவு பெரிய உலகத்தை படிச்சது நாம எல்லாரும் சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக தான். நல்லவங்க எல்லாருமே நமக்கு சொந்தக்காரங்க தான். உங்களுக்கு என்னங்க இப்போ, அன்னைக்கு அடிபட்டு உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் இருந்தீங்க, ஞாபகமே எல்லாம் மயக்கத்தில் இருந்தீங்க, இதோ இப்போ நினைவு வந்துச்சு உங்களுக்கு. டாக்டர் சொல்லிட்டாருங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க யாரு என்னங்கிற எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் வந்துருமா. அதெல்லாம் சரிங்க, ஆனா அது வரைக்கும் நான் எங்க இருப்பேன்? நான் என்னங்க செய்வேன்? கவலையே படாதீங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கங்க. எனக்கு என் பேரு கூட தெரியலங்க. பேரு தெரியலையா? அதுதாங்க பேரு ஒரு பெரிய விஷயமா? பேரு உங்க பேரு பூஜா. பூஜா? பூஜா, அதான் உங்க பேரு. நல்லா இருக்குல்ல? சரிங்க.